ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆம்ஹோல் பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறதும் வாட்ஸ்அப்பில் கேட்குறதும் என்ன விஷயம் அப்படின்னா, கரெக்டாக ஆம்ஹோல் வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஒன்றா ஷோல்டருக்கு கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது, இல்லாட்டினா ரொம்ப மேலே ஏறிடுது. கரெக்டாக அந்த ஆம்னுடைய அந்த போர்ஷனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. டீப் நெக்குக்கு இருக்கட்டும், அல்லது டீப் நெக்காக இருந்தாலும் சரி, போட் நெக்காக இருந்தாலும் சரி, நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆம்ஹோல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். அதாவது என்னென்ன அளவுகளுக்கு எப்படி எப்படி நம்ம ஆம்ஹோலை வந்து கரெக்ட் பண்ணணும், அது எப்படி ட்ராப் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 25ஆம் தேதி ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 25, 26, 27 இந்த 3 நாளும். 25ஆம் தேதி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வந்து பாடியில் எப்படி எடுக்கிறது, அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும், 26ஆம் தேதி அதை வந்து நம்ம ஒரு பேப்பர் பேட்டர்னாக போட்டு அதை எப்படி கிளாத்தில் அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணுறதும் அப்படிங்கிறதும், 3வது கிளாஸு அந்த ப்ளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது ப்ளவுஸுக்கான நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸுக்கான ஒர்க் ஷாப் தான் இது. இப்போ வந்து நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத, ஏன்னா இந்த அட்மிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க் ஷாப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அதனால் இப்போது போயிட்டு இருக்கிறது 25ஆம் தேதி, அதாவது இப்போ செப்டம்பர் 25ஆம் தேதி நம்ம நார்மல் ப்ளவுஸு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் மெஷர்மெண்ட்ஸும் பற்றின ஒரு கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. சீக்கிரமாக, அதாவது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, அதாவது ஒரு கிளாஸ்னால் அது ரெக்கார்டட் கிளாஸா அப்படின்னு கேட்குறீங்க. ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்டு நான் ரிப்ளை பண்ணுறது தான். கூகுள் மீட்டில் தான் நான் எடுக்க போகிறேன். அதே மாதிரி ரெக்கார்டிங் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை எனக்கு. அதுக்கு பின்னாடி வந்து முடியுமா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ், அதாவது பேசிக்லேருந்து போனால் தான் ஒரு சில, இப்போ நிறையா பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு கண்டினியூஸாக கிளாஸ் வேணும், அதாவது A to Z எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு லாங் ப்ராசஸ். அது வந்து போயிட்டே இருக்கும். அப்போது வந்து நமக்கு இடையில வந்து பிரேக் ஆனாலும் அதை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போது நீங்கள் பர்டிகுலராக இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்டர் உங்களுக்கு க்ளோஸ். இப்போ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன ப்ளவுஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம், எப்படி அளவுகளை வேணாலும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போ நம்ம பேசிக்காக நம்ம எடுக்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் என்ன டவுட்ஸோ, அல்லது கட்டிங்கில் என்ன டவுட்ஸோ, அல்லது ஸ்டிச்சிங்கில் என்ன டவுட்ஸோ அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டு நீங்கள் அதனுடைய இதையெல்லாம் நீங்கள், அதாவது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கும்போது டைரெக்டாக நம்ம கேட்டு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அது எப்படி ஜாயின் பண்ணுமோ அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப பெரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும்னு இல்லை, நார்மலான ஒரு சார்ட் இருந்தால் கூட ஓகே தான், ப்ளவுஸுக்கான மெட்டீரியல் இருந்தால் ஓகே தான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு என்னென்ன இதுவோ, ஸ்டிச்சிங் வேணும்னா மட்டும் 27ஆம் தேதி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இல்லையா 25, 26 இந்த 2 கிளாஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இதை நான் திரும்ப நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இது தெளிவாக நான் சொல்கிறேன். ஒரே விஷயம்தான், நீங்கள் இப்போ பே பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கான எல்லா போர்ஷனும் இதில் கவர் ஆயிடும். இந்த ஒர்க் ஷாப்பில் அது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன ட்ரெஸ் தைக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். அதை வச்சே நம்ம எல்லாமே நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸினுடைய பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும், ஏன்னா நம்ம இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒவ்வொரு மாடல் நம்ம தைச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் பத்தவே பத்தாது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம டெய்லரிங். அதனால் நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் கரெக்டாக ஃபிட்டிங்காக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்காக இப்போ வர சின்ன கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய கோர்ஸ் வந்தால் கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி அதை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நமக்கு எப்பவுமே எல்லா விஷயமுமே வந்து நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கு கிடைக்காது. அப்படி நீங்கள் நிறைய பேர் கேட்டு தான் நான் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த ஆர்ம் ஹோல் அப்படின்னா என்ன, அதுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட், இப்போ ஒரு காலர்னா எப்படி அதுக்கு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணணும், அதே மாதிரி டீப் நெக்னா அதுக்கு எப்படி ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணணும், நார்மலான நெக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணணும். இந்த நெக்குக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் என்ன கனெக்ஷன், நெக்கு அப்படிங்கிறது ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது ஒன்று கனெக்ட் பண்ணி தான் வரும். டீப் நெக்குக்கு 1/2 ஷோல்டர் நம்ம வைக்க முடியாது. அதே மாதிரி காலர் நெக்குக்கு நம்ம சின்னதாக ஷோல்டர் வைக்க முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் இந்த ஷோல்டரை பொறுத்த வரைக்கும். அதனால் இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணுறேன். இது வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம என்ன ஆர்ம் ஹோல் போடுவோமோ அதுதான். ஒரு 34 இன்ச்சு ப்ளவுஸுக்கு நமக்கு ஆர்ம் ஹோல் போடுறோம். 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். கீழேயும் அதே 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுவோம். இந்த லைனில் தான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம். இப்போ 34 அப்படிங்கும்போது நம்ம 4 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துவோம். அப்போ 38 இன்ச்சு வரும். அப்போ 9.5 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு செஸ்டினுடைய 1/4, அதாவது 4ல் ஒரு பங்கு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம நெக்கினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.25 வைக்கிறேன். ஒரு 7.5 இன்ச்சுக்கு நெக் வைக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணும்போதும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வராது, அதே 9.5 தான் வரும். அப்போ நம்ம இதுக்கு வந்து இது வந்து நம்ம நெக் ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் போடும்போது இந்த அளவு எல்லாமே ஓகே தான். இதில் வந்து இந்த சோவை மட்டும் நம்ம இப்படி கொடுத்தா போதும். இதில் ஒரு 16 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வருது, 15 வருது அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணும்போது இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இதுதான் நமக்கு சுற்றளவு. அப்போ இதில் நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இந்த ஷேப்பில் கொடுத்துருவோம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 34 சைஸுக்கு ஆர்ம் ஹோல் வந்து இந்த ஷேப் வர்றது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவே நம்ம லோ நெக்காக போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீழே வர இதை வந்து இந்த ஷேப் வந்து இன்னும் நமக்கு டீப் ஆகும். அப்போ நமக்கு 34 இன்ச்சு அப்படின்னு நம்ம கால்குலேஷன் போடும்போது 9.5 இன்ச்சு வந்து இங்கே வரும். அப்போ நம்ம இங்கேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 7.25 இங்கே கரெக்டாக இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு செஸ்ட்டு. அப்போது ஒரே அளவு தான். என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு மேலே இருக்கும்போது ஆர்ம் ஹோல், அதாவது பாடியினுடைய பேக் போர்ஷன் அளவு அதிகமாக வருது. இதுவே டீப் நெக்காக வரும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா துணி குறையுது. இந்த துணி குறைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக இதே அளவு வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் வச்சு இங்கேருந்தே இப்படி ட்ராப் பண்ணி இதை செக் பண்ணாமல் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பேக் சைடில் நிறைய உங்களுக்கு சுருக்கம் வரும். இங்கேயும் சுருக்கம் வரும், இங்கே இருக்க கிளாத்தும் சுருக்கம் வரும், இங்கே இருக்க கிளாத்தும் நமக்கு சுருக்கம் வரும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம பாடியினுடைய அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா சுருக்கம் வந்து நமக்கு வராது. அப்போ இந்த மாதிரி டீப் நெக் வைக்கும்போது நம்ம ஷோல்டர் வந்து உள்ளே தள்ளுவோம், அதாவது நெக்கினுடைய அகலத்தை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன அளவு வருமோ அதை தான் நம்ம இங்கேயும்
குறைச்சிக்குவோம். இங்கே எவ்வளோ அளவு உள்ள தள்ளுறோமோ அதே அளவு இங்கே உள்ள தள்ளுவோம். ஆனால் இங்கே நீங்கள் தள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா பேக் வந்து இழுத்த மாதிரி ஆயிரும். அப்போ இங்கே இருக்க அளவை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இந்த அளவு இப்படியே தான் இருக்கணும். இதில் தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ட்ராப் பண்ணணும். அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு விதமாக ஒரு அளவு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நெக்கு வந்து 7.5 இன்ச் இருக்கும்போது பேக்கில் பாடியினுடைய துணி அதிகமாக இருக்குது. காரணம் இங்கே வந்து மசில்ஸ் இருக்கும், அதை கவர் பண்ணுறதுக்காக நமக்கு கிளாத் தேவைப்படுது. அடுத்தது டீப் நெக்காக மாற்றும் போது அளவு நமக்கு குறையுது. அதே மாதிரி நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து கீழே டீப் ஆகுது. அப்போ டீப் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் இந்த அளவை வந்து நம்ம உள்ள தள்ளுறோம். அப்போ இங்க இருக்க அளவு வந்து இதை வந்து நம்ம இப்படியே தான் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்போ இதுல இருந்து நம்ம டிரா பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் வந்து இங்க துணி இழுக்காம கரெக்டா வரும். சப்போஸ் நம்ம வந்து டீப்புக்கு தகுந்த மாதிரி இப்படி இறக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ம் ஹோலும் ரொம்ப பெருசா போயிடும். அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, இப்போ 8 இன்ச்சு வைக்கிற ஆர்ம் ஹோல் கிட்டத்தட்ட 8.5 9 அந்த அளவுக்கு நமக்கு வந்துடும். ஆனால் நம்ம இது வந்து ஸ்லாண்டிங்காக தான் நமக்கு வரும். இப்போ இந்த க்ளோஸ் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 விதமாக நான் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறேன். இது வந்து 1/2 ஷோல்டருக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இது வந்து நார்மலாக ஒரு நார்மல் நெக்குக்கு, அதாவது 7.5 8க்கு வர ஆர்ம் ஹோல். இது பார்த்தீங்க அப்படின்னா டீப் நெக்குக்கு வர்றது. இப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா டீப் நெக் வைக்கும்போது நார்மலான இந்த அளவு வச்சு இந்த அளவுகளோட இந்த ஷேப்பில் ஷோல்டர் கட் பண்ணிடுறோம். நார்மலான ஒரு இது தைக்கும்போது ஷோல்டர் அதிகமாக வச்சு நமக்கு வந்து 1/2 ஷோல்டருக்கு வர்ற ஆர்ம் ஹோலை நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா 1/2 ஷோல்டர் எடுக்கும்போது நமக்கு அடிக்கையினுடைய அளவு குறைவாக இருக்கும். அதுவே ஓரளவுக்கு நார்மலாக 7 இன்ச்சு 8 இன்ச்சு வரும்போது மேக்சிமம் நெக்கு அந்த அளவு வரும்போது 3.5 இன்ச்சு 3.25 3 அந்த அளவு மட்டும்தான் வரும். இப்போ இதுவே நமக்கு டீப் நெக் ரொம்ப டீப்பாக நெக்கு வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்க ஷோல்டரை மட்டும்தான் நம்ம குறைக்கிறோமே ஒழிய கீழே இருக்க பாடியில் இந்த அளவை வந்து நம்ம குறைக்கிறது இல்லை. அப்போ நம்ம இந்த கர்வ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து இழுக்காமல் இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் கையை அசைக்கும் போது அந்த துணியினுடைய அந்த ஷோல்டர் பேக் நெக் எல்லாமே இழுத்துட்டு வர மாதிரி நமக்கு ஆயிடும். இப்போ இந்த மூணுல என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் வெட்டுற ப்ளவுஸ் வந்து என்ன டைப்பு, இப்போ ஒரு போட் நெக் வெட்டுறோம், போட் நெக்குக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ இதுக்கு வந்து உள்கை நம்ம எப்படி வெட்டுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 3/4 இன்ச்சு டீப் கொண்டு வந்து இந்த ஷேப்பில் நம்ம வெட்டிடுவோம். இப்போ இதுக்கு எப்படி வெட்டுவோம் அப்படின்னா மேலே எதுவும் கொண்டு வராமல் இந்த ஷேப்பில் கொண்டு வந்து இதில் வெட்டிடுவோம். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கும் சேம் இங்கே மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம். இதுதான் உள்கை வெட்டுறது. அப்போ நம்ம டீப் நெக் அப்படின்னா
ஷோல்டர் இந்த இடம் வந்து நம்ம லைட்டாக கிராஸ் பண்ணணும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா இது ரொம்ப ஷார்ப்பாக தூக்கிட்டு இருக்கும். இங்கே நெக்கு கிட்ட வரும்போதும் கீழே இறக்கி கொண்டு வரணும். ஷார்ப்பாக இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு போக முடியாது. இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டும் நமக்கு இது ஸ்டிச்சிங் லைன் போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டீப் நெக்கு. இந்த டீப் நெக்குக்கு ஆம்ஹோல் வந்து இந்த ஷேப்பில் தான் நமக்கு வரும். அதாவது ஷோல்டர் மட்டும்தான் உள்ளே போகும், ஆம்ஹோல் வந்து அவுட்டரில் தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு 7-8 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர், இதுதான் நம்ம மேக்ஸிமம் இதுதான் வெட்டுவோம். இது வந்து நம்ம காலர் நெக்கு 1/2 ஷோல்டர் வச்சு வெட்டுற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நம்ம போட் நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக்கு இந்த மாதிரி வர எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஆம்ஹோல் வெட்டுவோம். இப்போ ஒரே மாதிரியான ஆம்ஹோல் நம்ம எல்லாத்துக்குமே போட்டு வெட்டினோம் அப்படின்னா நமக்கு வர மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஷோல்டர் ஃபிட்டிங்கும் கரெக்டாக வராது, கையினுடைய ஃபிட்டிங்கும் நமக்கு கரெக்டாக வராது. அதனால நம்ம என்ன ட்ரெஸ் வெட்டுறோம் அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்ஹோலினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் டீப் நெக் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ண ப்ளவுஸு, எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா இந்த நெக்கினுடைய அகலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 இன்ச் வருது. அப்படி வரும்போது நம்ம வெட்டின பேட்டர்ன் வந்து அதுக்கு எப்படி செட் ஆகுமா அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த துணியில நம்ம 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிறத ஒரு சென்டர்ல ஒரு டக் பிடிச்சிடணும். டக் பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அகலம் குறைஞ்சிரும், கீழே வந்து அகலம் இப்படியே இருக்கும். நமக்கு வந்து கீழே அகலம் தேவைதான், மேலே மட்டும்தான் நம்ம அகலம் குறைக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே எவ்வளோ கரெக்ட் பண்ணால் அந்த டக் பிடிச்சா நமக்கு இதுக்கு ஈக்குவலாக வருமோ அந்த அளவுக்கு நம்ம டக் பிடிச்சிட்டு மீதியை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு ஆம்ஹோலை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதனுடைய நெக்கு என்ன ஷேப்பில் இருக்குது, அதே மாதிரி அது நார்மலான நெக்கு தானா இல்லை அது ஏதாவது டிசைன் இருக்கா இல்லை அது ஏதாவது ரொம்ப டீப்பாக நம்ம வைக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்தும், அதே மாதிரி க்ளோஸ் நெக்கா, போட் நெக்கா வருதா, காலர் நெக்கா வருதா அப்படிங்கிறத பொறுத்தும் தான் நம்ம வந்து ஒரு ஆம்ஹோலை வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணுற அந்த ஆம்ஹோல் நமக்கு கரெக்டாக செட் ஆகணும்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணினாதான் நம்ம போடும்போது நமக்கு அந்த ஃபிட்டிங்கும் நம்ம கரெக்டாக வரும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆம்ஹோலில் இருந்த சில சந்தேகங்கள் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டிங் போட்டு பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.